ஸோ இது டெம்ட் பிராண்டோட ஏர் ப்ரஷ் மிஷின். இதில் மொத்தமாக 2 பார்ட் நமக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா நீடில், இது வந்து கன்னு. ஓகேவா? இந்த நீடில்குள்ளே தான் நம்ம வந்து ப்ராடக்டை ஊற்றுவோம், அதாவது ஃபவுண்டேஷன் போடுவோம். அது இதில் கொண்டு போய் இப்படி லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் ஆன் பண்ணும்போது இதுலேருந்து வர ஏர் மூலிமா அந்த ஃபவுண்டேஷன் வந்து வெளியே வருது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் இதோட ஃபவுண்டேஷன். இந்த ஏர் ப்ரஷ் மிஷினில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் ஊற்றக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா மிஷின் போயிடும். ஏன்னா இதோட நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேரோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு தான் இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற அந்த நீடில். அந்த நீடில் வழியாக தான் ஃபவுண்டேஷன் வெளியே வருது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப திக்கான ஃபவுண்டேஷன், இது வழியாக வெளியே வராது. உள்ளே அடிச்சுக்கிச்சு அப்படின்னா மிஷின் ரிப்பேர் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏர் ப்ரஷ் மிஷினுக்குன்னு வர இதோட ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இப்போ டெம்ட் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெம்ட்டோட ஃபவுண்டேஷன் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ஃபவுண்டேஷன் ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகேவா? இது ஊற்றுனதுக்கு அப்புறமேல இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் மட்டும் ஆன் ஆகும், ப்ராடக்ட் வெளியே வராது. அதுக்கு மேலே இந்த இடத்துல இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இதை இழுத்திங்கன்னா மட்டும்தான் ப்ராடக்ட் வெளியே வரும். மிஷின் ஆனில் இருக்கும், ஆனால் இதை இழுத்திங்கன்னா ப்ராடக்ட் வெளியே வரும், விட்டுட்டிங்கன்னா நின்றுடும். இப்படி தான் இந்த மிஷின் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் ப்ராடக்ட் போட்டதுக்கு அப்புறமேலு நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தான், இது கிளாக் வைஸ் தான். ஆனால் நம்ம ரெகுலராக ஃபவுண்டேஷன் எப்பயுமே கீழே இருந்து தானே மேலே போவோம். ஸோ இங்கேருந்து இப்படி ஜிக்ஸாக் மெத்தடில் இங்கேருந்து இங்கேருந்து பட் கோடு கூட போடக்கூடாது. சின்ன ரவுண்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்காவது வந்து ஃபேஸுக்கும் மிஷினுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்படி தான் இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணி ஏர் ப்ரஷ் மேக்கப் வந்து பண்ண போகிறோம்.